நலவாரிய ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஒரு ஹாய் சொல்லுமா. கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறம்மா. இவங்க தான் நலவாரிய என்னது தமிழ்நாடு இது என்னது தொழிலாளர் நலச் சங்கம். அதுக்கு இவங்க தான் தலைவர் பொன்னுச்சாமி. அவர் என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க, நல வாரியத்தினால என்னென்ன செய்தி சொல்கிறாங்கங்கிறத நம்ம அவங்கக்கிட்டே கேட்போம். வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம். சொல்லுங்கள். தொழிலாளர் நல வாரியம் இது எங்களுடைய சங்க ஆஃபீஸு. தமிழ்நாடு பொண்ணு கட்டுமானம் மற்றும் அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரிய சங்கம். இந்த சங்கத்தினால என்ன பயன்? கூலி தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர் சித்தாள், கொத்தனார், சென்ட்ரிங் வேலை செய்வர், தையல் தொழிலாளர், சுமை தூக்குவர், இட்லி மாவு வியாபாரம் பண்ணுறவர்கள், கடையில் வேலை பார்ப்பவர்கள், செங்கற்சொல்லில் வேலை பார்ப்பவர்கள், பூ கட்டுவர்கள், மெக்கானிக்கு மற்றும் அரசு சாராத அனைத்து தொழிலாளர்களும் இது உறுப்பினராக சேரலாம். உறுப்பினராக சேர்ந்தால் அவங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கான 6வது முதல் படிப்பு முடிப்பது வரைக்கும் அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை 1000 முதல் 8000 வரை கொடுக்குறாங்க. மேற்படிப்புக்கு கல்வி உதவித்தொகை 15000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கண் கண்ணாடி வாங்குவதற்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஓய்வூதியம் 60 வயசு ஆனால் பென்ஷன் 1200 இன்றைக்கு காலகட்டத்தில் கொடுத்துட்ருக்காங்க. வருங்காலத்தில் அது 3000 ஆக்கலாம். கோரிக்கை வச்சுருக்கோம் சங்கத்தை சார்பாக. கண்டிப்பாக அது நடக்கும். அதுவும் இல்லாமல் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கு 4 லட்சம் மானியமாக கொடுக்குறாங்க. ஃப்ரீதான். வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டுவதற்கு பயன்படலாம். இதில் உறுப்பினரை சேர்வதற்கு ப்ரைவேட்டில் எந்த வேலை செஞ்சாலும் அவங்க வந்து உறுப்பினர் சேர்ந்துக்கலாம். 18 வயசு முதல் 58 வயசுல உறுப்பினர் சேரணும். சேர்ந்துட்டால் இதில் வந்து அவங்களுக்கு பயன் எல்லாமே வாங்கிக்கலாம். இதுதான் இதோட சங்கத்தினுடைய செயல்பாடு. இது வரைக்கும் நம்மளோட சங்கத்தை சார்பாக ஒரு 10,000 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நிறையா குழந்தைகள் படிக்கிறதுக்கு, திருமணத்திற்கு, பென்ஷன் பணம், ஓய்வூதியம், பென்ஷன் பணம், ஓய்வு 2 ஒன்று தான். இதெல்லாம் நிறையா வாங்கி கொடுத்துட்ருக்கோம். எதிர்பாராமல் நடக்கும் விபத்து 8 லட்சம் ரூபா இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நிறையா வந்து நம்ம சங்கத்து சார்பாக பெனிஃபிட் நிறைய பெற்றிருக்காங்க. அதனால் டெய்லி மக்களோட சந்தித்து மக்களோட சேவையாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பேர் PMS பொன்னுசாமி, மாநில பொதுச் செயலாளர். திருச்சியில் கருமண்டத்தில் ஆஃபீஸ் இருக்குது. நன்றி. இதில் நானும் சேர்ந்துருக்கேன். கண்ணாடிக்கு எழுதி போட்டேன், எனக்கு கண்ணாடியும் வந்துருச்சு. இப்போ பென்ஷன் பணத்துக்கு போட்டிருக்கிறேன். எனக்கு பென்ஷன் ஆர்டர் காப்பி வந்துருச்சு. எல்லோரும் வாங்க. இங்கே எது செஞ்சாலும் உடனே செஞ்சு கொடுத்துட்றாங்க. உடனே கிடைக்கும். நம்பிக்கையோடு வாங்க. கருமண்டபத்தில் இந்த ஆஃபீஸ் இருக்குது. வாங்க, பயனடையலாம்.